Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 909 பார்ட் 2. ஓபன் பண்ணா மோமோ, ரைசோ, காஞ்சிரோ, கின்னு இவனு எல்லாருமே செத்தவனுங்களா. அட பாவிலான்னு லூஃபி அப்படியே பதறுவான். அவனை எல்லாருமே இங்க இருக்கானுங்கன்னு தான் நம்பி வந்தான். ஆனா இப்ப திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டானே. அவன் ஆக்சுவலா போய் ரொம்ப நாள் ஆகுதாமா. அப்படி அவங்க வரணும்னா ராத்திரி நேரம் மட்டும்தான் வெளியில வருவாங்க. நேத்து நைட்டு கூட பேயா வந்தாங்கிற மாதிரி சொல்லுவான். லூஃபிக்கு கடுப்பாயிரும். பின்ன அவனுங்க வந்து ஜாலியா ஆட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவனுங்க எல்லாருமே செத்தவனுங்கன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? அதனால நீ மறைக்கிற விஷயத்த ஒழுங்கா சொல்லி இல்லாட்டி வாயிலே குத்துவேன்னு லாவ புடிச்சு கத்துன்னு கத்துவான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லாம என்ன பொசுக்குன்னு இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒரு இடத்துக்குள்ள இருந்து பயங்கரமான சவுண்டு அப்படியே முணங்குற மாதிரி கேட்கும். என்ன சவுண்டுன்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள இருந்து வெள்ளைன்னு பயங்கரமா ஏதோ ஒரு சாம்ராய் ஒருத்தன் நடந்து வர்றான். ஆளையும் மூஞ்சியும் பார்த்தா பேய் மாதிரி இருக்குது. அட வேற யாரும் இல்ல, கின்னுதான். ஐயோ பேயின்னு தொண்டையிலேயே கத்துவான். நிஜமாவே அவன் தான் சாகலாம் இல்ல, பல மாசமா சோறு தண்ணி இல்லாம காஞ்சு போய் தீஞ்சு போனா எப்படி இருப்பான் அப்படிதான் இருப்பான். லூஃபிக்கு சந்தோஷம், நல்ல வேலை பையன் உயிரோட தான் இருக்கான்னு. அண்ட் இவன் தான் ஆக்சுவலா நம்மளால வந்து கூப்பிட்டு போயிருக்கணும். அவனால வர முடியாத நிலைமை. ஆனா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அவனுக்கு என்னன்னா வயிறு பஞ்சாயத்து. அதனால பகல்ல பூரா கக்கூசிலேயே தான் இருந்திருக்கான். நைட்டு மட்டும் தான் வெளியில வந்திருக்கான். அத போய் நம்ம எல்லாம் பேச சொன்ன மாதிரி சொன்ன உடனே லூஃபிக்கு கடுப்பாயிருச்சு. ஏன்டா அவன் தான் உயிரோட இருக்கான்ல, அப்புறம் ஏன்டா செத்துட்டான்னு சொன்னேன்னு கேட்டா நான் எப்பண்டா சொன்னேன்னு கேட்பான். ஆமா அவன் தான் செத்துட்டான்னு சொல்லலையே, இந்த மாதிரி நைட்டு மட்டும் தான் வருவான், கல்லறை இருக்குது அப்படி இப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம பையன் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டான். ஆனா கூட்டு போகும்போது பேய் இருக்குன்னு சொன்னான்ல, அதனாலதான் லூஃபி கொஞ்சம் குழம்பிட்டான். அந்த டைம் ஒக்கிக்கு அடிச்சு புரண்டு வந்து கின்னு நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி அவனை போட்டு ஒரு வழி பண்ணிடுவான். ஆக்சுவலா ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் நல்லா தெரியும் போல. நீங்க இங்க வந்த மேட்டரை என்கிட்ட ஏன் சொல்லன்னு அவன் மேல ஏறி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பான். அவனை பத்தி மத்தவங்களை நினைச்சும் ரொம்ப கவலைப்பட்டாலாமா. அப்புறம் மொமனசுகேவை பத்தி எல்லாம் விசாரிப்பான். சரி இவ எதுக்கு இவன் கூட வந்து பேசிட்டு இருக்கான்னு நம்ம பள்ளிகளுக்கு புரியல. அதே நேரம் கின்னுக்கு ஷாக்கு. உனக்கு லூஃபி குரூப் கூட என்ன வேலைன்னு. அப்படின்னா உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அப்படின்னான்னு ஷாக் ஆவா. ஏன்னா கின்னு வெளியில போனதே இந்த ஒரோச்சியை காலி பண்றதுக்காக ஆளுகளை கூப்பிட்டு வரதுதான். இப்ப லூஃபி குரூப் அவருக்கு தெரியும்னு சொன்னா அப்ப அவங்களை காலி பண்ண வந்த ஆளுங்க இவங்க தானே. அப்புறம் அவனே சொல்லிடுவான் அவனை காலி பண்ண வந்த ஸ்ட்ராங்கான ஆளுங்க இவங்க தான். அந்த டைம் மொமனசுக்கே அடிச்சு புரண்டு வருவான். அவன் பாத்தீங்கன்னா கத்தி சண்டையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கானாமா. நம்ம பையன் எப்பவுமே அவன்கிட்ட கேஷுவலா மோமோ அப்படின்னு தானே பேசுவான். அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி கேக்கு சொல்லுவான். ஏன்னா இவன் தானே இந்த நாட்டோட ஒரிஜினல் பிரின்சஸ். அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான். சரி இப்ப இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சா, டாக் ஸ்டோம் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு மீட்டிங்க போட்டாங்கன்னா அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பங்க போது இப்ப நம்மளுக்கு இருக்காங்களே அந்த மலையை நோக்கி இன்னொரு 5 பேர் வந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்காங்கல்ல, அது வேற யாரும் இல்ல நம்மளுக்கு தான். அந்த ஷேடோல அப்படி தெரியுது. சஞ்சி, சாப்பரு, நமி, கேரட், ப்ரூக்னு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆக்சுவலா லூஃபிக்கு முன்னாடி இவங்க தான் தப்பிச்சது. ஏன் வரதுக்கு லேட்டுன்னு பார்த்தா லூஃபியை தேடி கடலை ஃபுல்லா சலிச்சு எடுத்திருக்காங்க. ஆனா பையன் இப்படி எஸ்கேப் ஆயிருப்பான்னு தெரிஞ்சதுன்னா முன்னாடியே கிளம்பி வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் விவரு கடை வச்சுதான் இவன் உசுருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிய வந்துச்சு. சரி எல்லாரும் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. இனி பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம உசோப்பும் நம்ம பிராங்கியும் மட்டும்தான். ரைட்டு, அவங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா போதும். இங்க சஞ்சு வழக்கம் போல கிக்குவை பார்த்த உடனே ஓ மை காட் அழகின் அவதாரமே அப்படி இப்படின்னு போட்டு சுத்துன்னு அவளை சுத்த ஆரம்பிச்சிருவான். அவ இவங்க எல்லாம் தான் லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸுங்களான்ட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவா. ஏன்னா எல்லாருமே அவன மாதிரியே தானே இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துரும். ஏன்னா மொமனசுகேவை சேஃப்டியா வச்சிருக்காங்களே, அதான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போங்கும் போது ட்ரெஃபால்கர்லாவோட ஆளுங்க 2 பேரும் வந்துருவானுங்க. ஆனா பெப்போ மட்டும் வரல. என்ன ஆச்சுன்னா பையன் புதருக்குள்ள உட்கார்ந்தவன் தான். அதை தாண்டி அவன் வரதா இல்ல, புடுங்குன்னு புடுங்கி தள்ளிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம லா வந்து லூஃபி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்பா. அதோட விட வேண்டியதானே, நான் கப்பல்ல இருந்து சில பல ஃப்ரூட்ஸுங்க ஆட்டைய போட்டு வந்தேன்னு காட்டுவானா. ஆனா வீணா போனவனே அவங்களுக்கு வச்சதை நீ ஆட்டைய போட்டு வந்தியான்னு வண்டியா திட்டுவான். இப்போ இந்த அழிஞ்சு போன கோட்டை தான் இவங்க எல்லாத்துக்குமே ஹெட் குவார்டர்ஸ். இங்கேயே மீட்டிங் எல்லாம் வச்சுக்கலான்னு சரி ரைட்டுன்னு உள்ளதான் போவாங்க. ஒருத்தன் மண்டை அடிச்சு விழுவான், இன்னொருத்தன் தடி விட்டு விழுவான். சரின்ட்டு உட்கார்ந்தா உடஞ்சு விழுவும், குடிச்சா புடிங்கிட்டு விழுவும். மொத்தத்துல அந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியல. சரி ரைட்டு அப்படி இப்படின்னு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கின்னு அங்க இருக்க கல்லறை எல்லாம் பார்த்துட்டு நம்ம லூஃபி மத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிம்பா. நான் அவங்க வந்தது இவங்களுக்காகவும் தான், இவங்களுக்குன்னு இல்ல. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு இன்னொரு குண்டை தூக்கி போடுவான். அட மொமனசுகே இவனோட பையன்னு சொல்லி அவன் ஒரு பிரின்ஸுங்கிறதையே மறைச்சான்ல, அந்த மாதிரி இன்னும் சில பல விஷயங்களை மறைச்சிட்டானாமா. லூஃபிக்கு கடுப்பாயிருச்சு. என்னங்கடா என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு ரகசியத்தை மறைச்சு வச்சு ட்விஸ்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எல்லா மேட்டரையும் உருப்படியா சொல்லி தொலைங்க, நாங்க ஒன்னும் ஸ்டேஞ்சர்ஸ் இல்ல. இந்த டைம் ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சீங்க தோட்டப்பக்கட்டையிலேயே அடிப்பேன்பா. சரி ரைட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்பா. ஆனா நான் சொல்றத உங்க யாராலையும் நம்ப முடியாது, இதுதான் உண்மைங்கிற மாதிரி சொல்லுவான். நீ சொல்லுடா, அதுக்கப்புறம் உண்மையா இல்லையான்னு நாங்க சொல்றோன்னு உடனே நல்ல மரியாதை. சரி இப்ப அந்த காஞ்சிரோ, ரைசோ, கின்னு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு மோமோன்னு 5 பேர் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே பாஸ்ட்ல இருந்து
வந்தவங்க, அதாவது இறந்த காலத்துல இருந்து வந்தவங்களாமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சே வானோ கிங்டம், அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்களாமா. அத பாத்தீங்கன்னா பயங்கர பில்டப்போட சொல்லுவான். இத கேட்ட உடனே அப்படியே லூஃபிக்கு தலை சுத்தும். அவனு அந்த கலரை தான் வளைச்சு வளைச்சு காட்டுவானுங்க. ஏன் அப்படி காட்டுறானுங்கன்னு தெரியல. லூஃபி குழம்பி போயிட்டான். ஆமா, நம்ம பைத்தியம் ஆயிட்டமா இல்ல ஆப்போசிட்ல இருக்கவன் பைத்தியமா? என்னங்கடா கொசன்னு நூடுல்ஸ் மாதிரி என்னென்னத்தையோ போட்டு கலந்தடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு லூஃபி பயங்கரமா குழம்பி போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.